ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஃபாத்திமா சேனல். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். என்னுடைய வீடியோஸ் ஒன்று ஒன்றும் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் போட எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சமைச்சுன்னுக்கிற சமையல் வந்து கிட்னி பீன்ஸ் அதை வச்சு ஒரு சின்ன கிரேவி மாதிரி சப்பாத்திக்கு எந்த ஒரு ஃபுட்டுக்கு வேணாலும் அதை மேட்ச் பண்ணி சாப்பிட்லாம். அந்த மாதிரி என்னுடைய ஸ்டைலில் நான் எந்த வீடியோஸை பார்த்தாலாம் சமைக்கிறதில்ல. எனக்கு என்ன தோணுதோ அதை வச்சு தான் நான் சமைக்குவேன். கிட்னி பீன்ஸை வந்து நல்லா ஒரு 5-6 விசில் போட்டு ரெடியாக நான் வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்துலேயுமே 3 போட்டு நல்லா ஒரு 4 வெங்காயம் நல்லா கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் வதங்கின பிறகு கொஞ்சம் வதங்கி வரும்போது இது கூட வந்து 1/2 ஸ்பூன் கிட்டத்தட்ட அது 1/4 கேஜி இருக்கும் கிட்னி பீன்ஸ் அதை நான் வேக வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இந்த பக்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அது வதங்கணும். பார்த்திங்கன்னா இந்த கலரில் வரணும். அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் சமைக்கும் போது வெங்காயம் வந்து அப்படியே இருக்கும். அப்படி இருந்தால் குழம்பு வந்து டேஸ்ட் வராது. தனித்தனியாக தெரியும். இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் தனித்தனியாக தெரியும். நம்ம நல்ல நல்ல இந்த அளவுக்கு நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர் நம்ம வறுத்தோம்னா அந்த கொழும்புல வந்து இது வந்து தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து நல்லா கொழன்னு வெந்து கிரேவியோட நல்லா மிக்ஸடாக இருக்கும். அது கூட வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சாத்தூள், நம்மளுக்கு தேவையான அளவு காரம். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்பூன் போடுவேன். இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வர வர கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். 1 1/2 ஸ்பூனுக்கு மாறிட்டேன். ஏன்னா காரம் ரொம்ப சாப்பிட்றதுட்டு பசங்களுக்கு ஒத்துக்காது. அதனால் வந்து தயிர் ஆட் பண்ணி அவங்க சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சம் நான் காரம் கம்மி பண்ணிட்டேன். ஆச்சி சிக்கன் குழம்பு மசாலா. சாம்பாருக்கு வந்து ஆச்சி சிக்கன் சாம்பார் மசாலா போடுவேன். இந்த மாதிரி கிரேவி ஐட்டம் செய்யும்போதும் நான் வந்து ஆச்சி சிக்கன் குழம்பு மசாலா இதை மிக்ஸ் பண்ண போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே நான் எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ணுறது கிடையாது. இது நல்லா வெந்த உடனே நான் தனியாக வந்து தக்காளியும் வெங்காயம் வந்து அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட வந்து நான் இதை ஆட் பண்ணிவிடுவேன். கேமரா வந்து கொஞ்சம் அப்படியே தொங்கிடும். நான் இன்ட்ரெஸ்ட்டாக சமைச்சுன்னு இருக்கும்போது கேமரா வந்து அந்த வீடியோஸ் அப்படியே டவுன் ஆகிடும். அதனால வந்து கொஞ்சம் அப்படியே கடாய் வந்து கட் ஆகிட்டு வரும். நான் தக்காளியோ தேங்காவோ ஆட் பண்ணுறது இந்த கிளிப்பிங் வந்து கட் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா அதை நான் கவனிக்கல. நான் பாட்டுக்கு நான் இன்ட்ரெஸ்ட்டாக ஏதோ கொஞ்சம் மிஸ் ஆகினா கூட சொதப்பிடணுன்றதுக்காக இன்ட்ரெஸ்ட்டாக நான் சமைச்சுனே இருந்தேன். நல்லா வெந்து கொதி வந்த பிறகு இந்த பீன்ஸ் வந்து நல்லா வெந்துட்டுருக்குது. உங்களுக்கு காட்டுற பாருங்க. கட் பண்ண உடனே இந்த அளவுக்கு ரொம்ப குழன்னு வேக வைக்க வேண்டாம். ஏன்னா இப்போ திரும்ப இந்த மசாலா எடுத்து நம்ம அதில் போட்டு நல்லா விசில் விட போகிறோம். இப்போ அந்த மசாலா எடுத்து இதில் நான் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக கிட்னி பீன்ஸை வந்து மிக்சியில் அரைச்சி கூட ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா கொடுக்கும். நீங்கள் எந்த ஒரு சுண்டல் வகை வச்சு நீங்கள் கொழும்பு செஞ்சாலும் மூக்கல்ல, காவல்கல்ல, பட்டாணி என்ன செஞ்சாலும் கொஞ்சமாக அது கூட அரைச்சி நீங்கள் போட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு கொழும்பு வந்து கெட்டி பதத்துக்கு இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கும், சப்பாத்திக்கும், சாப்பாட்டுக்கும், சேமியாவுக்கும் எல்லா விதத்துக்கும் அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதை தூரமாக எடுத்து வச்சாச்சு. நான் வந்து இந்த பக்கம் வந்து எனக்கு ரொம்ப டாக்டர் வந்து சாப்பிடணும்னு சொல்லிக்கிறது வந்து வாழைத்தண்டு. அது நான் ரொம்ப யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து வயிற்றில் வந்து கொஞ்சம் என்ன சொல்லுதுங்க அல்சர் இருக்கிறத தொட்டு நான் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ரொம்ப காரமாக ஸ்பைசஸாக வந்து சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக அதை வந்து பசங்களுக்கு வீட்டுக்காருக்கெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். இந்த பக்கம் வந்து எனக்கு கொஞ்சமாக எனக்கு கச்சிக்கிறதுக்கு இருந்தால் போதும், சாம்பார் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சமாக வந்து வாழைத்தண்டை வந்து க்ளீனாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இது நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வதங்கி வந்த பிறகு தான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரொம்பவே கிடையாது, சும்மா கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கி கொடுத்த பிறகு ஒரு கை தக்காளி போதும். ஏன்னா ஒரு வாழைத்தண்டு தான் நம்ம போட போகிறோம். அது 15 ருபீஸ் 10 ருபீஸ் அவ்வளோ ரேஞ்சில் தான் இருக்கும். அதனால் அதை வந்து க்ளீனாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம வாழைத்தண்டு எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், ரொம்பவே காரம் நான் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் அதுவும் வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுட்டேன்.
இப்போ வீட்ல வந்து வேலை ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து தலைக்கு நல்லா சொத 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 நல்லா தலைக்கு எண்ணெய் வச்சு, கொஞ்சமா மூஞ்சிக்கு அதே தேங்காய் எண்ணெய இப்பதான் நம்ம குளிக்கத்தான் போறோம். அதனால வந்து ஏன்னா நம்மளே கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் இல்லைங்களா? நம்ம வேலை செஞ்சுன்னே இருக்கிறதுக்கு நம்ம கேர் எடுக்குறது எப்போ நம்ம கேர் எடுக்குவோம்னா, வெளிய எங்கேயாச்சும் ரெடி ஆயிட்டு போனோம்னா, அப்பதான் ஐயோ! நம்ம ஸ்கின் இப்படி இருக்குதே! நம்ம ஏன் இப்படி நம்மளுக்கு எதுவுமே எடுக்காமயே இருக்கிறோம்னு சொல்லிட்டு, நல்லா தலைக்கு எண்ணெய் வச்சு, மூஞ்சிக்கு எண்ணெய் வச்சுட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு தான். எல்லா துணியும் கட்டில் மேல இருந்தது எல்லாத்தையுமே எடுத்து மடிச்சு, எல்லாம் எங்க பையன்து தான். ஒரு வாட்டி எங்க பையன்து போடுவேன், ஒரு வாட்டி எங்க பொண்ணுது போடுவேன். துணிங்க சேருத பொறுத்து டெய்லி கசக்கிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த துணி மூட்டை கட்டி வைக்கிறது, தூரமா வைக்கிறது அந்த பழக்கம்லாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். காத்தால ஏஞ்சோனே எல்லா துணியும் பொறுக்கின்னு வந்து வாஷிங் மிஷினில் போட்டு சர்ப்பு போட்டு அதுக்கப்புறம் தான் மிச்ச வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணுறது. துணிங்கெல்லாம் மடித்து அந்த பக்கம் வச்சாச்சு. பெட்டுக்கும் பெட் கவர் மாற்றியாச்சு. ஏன் இந்த பாயை நான் இப்படி போடுறேன்னா, எங்கள் ஜோய்மா வந்து ஓடி வந்து அது மேலே விளாடுவாங்க. அதனால் அந்த பெட் கவரும் அழுக்காகுது. அதனால் அந்த பாயை போட்டு சும்மா வச்சுருக்கிறேன். ஏன் அப்படின்னா, எங்கள் பையன் பொறந்த ஸ்டேஜ் இருக்கும்போதோ, நான் அப்படித்தாங்க பெட்டு மேலே பாய் போட்டு தான் உட்காந்துருக்கேன். ஏன்னா பெட்டு கவர் அழுக்காயிடுமே. அப்பப்போ கால வச்சு மேலே போய் ஏறுறேன் இல்லைங்களா? அதனால வந்து அந்த மாரி பாய் போட்டு வச்சுட்டோம்னா, பசங்க விளையாடிருந்தா கூட எடுத்து டக்குன்னு நம்ப உதறிட்டு திரும்ப அந்த பாய போடலாம். இல்ல அதுக்கு ஒரு பெட்டு கவர் போட வேண்டியதா இருக்கும். அதனால வந்து நான் எப்பவுமே அந்த பாய வந்து மேல போட்டு விட்டேன்னா, அங்க ஜோய்மா வெளியலாம் விளையாடுவாங்க இல்லைங்களா? ஓடி வந்து அது மேல எகிருவாங்க. ஒரு நாளைக்கு நான் அந்த வீடியோ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நான் பத்துன்னு இருந்தா கூட ஓடி வந்து நான் பக்கத்துல படுத்துக்கணுன்றதுக்காக ஓடி வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பெட் கவரெல்லாம் க்ளீனா மாத்தியாச்சு. அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து வீட வந்து க்ளீனா பெருக்கிட்டோம். நான் வீடு பெருக்கும்போதே வீடு தொடச்ச மாரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பெருக்குவேன். அந்த அளவுக்கு எவ்வளோ க்ளீனா பெருக்க முடியுமோ அவ்வளோ காத்தால ஒரு வாட்டி அவங்க ஏஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பெருக்கிடுவேன். அதுக்கப்புறமாட்டி அவங்க எல்லாரையுமே வேலைக்கு அனுப்பிட்டு, ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு வாட்டியும் பெருக்குவேன். பெட்டு கவருங்க, சோஃபா கவர் சோஃபா கவருங்கள எல்லாமே எடுத்துன்னு போய் கொண்டு போயிட்டு வாஷிங் மிஷினில் போட்டுருக்குறேன். இது மேலே வந்து வேறு சோஃபா கவர் போடணும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:30. 10:30க்குள்ளே எங்கள் ஜோய்மா கூட சாப்பாடு கூட அவங்களுக்கும் 2 டைமுக்கும் காத்தாலிக்கும், நைட்டுக்கும் 2 டைமுக்கும் டிஃபன் அவங்களுக்கும் ரெடியாக சிக்கன் கொஞ்சம் போட்டு கொஞ்சமாக சாதம் ரெடி பண்ணி அவங்களுக்கும் ரெடியாக நான் வச்சுட்டுருக்குறேன். இப்போ இந்த மசாலா டப்பாலாம் வாஷ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கிச்சன் வந்து இன்னும் மேலெல்லாம் க்ளீன் பண்ணல. ஃபஸ்ட்டு இந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். வீடு ஃபுல்லா க்ளீன் ஆயிட்டு கிச்சன்ல நம்ம எவ்வளோ நேரம்னா நின்னு வேலை செய்யலாம். ஆனா கிச்சன்ல வேலை முடிச்சுட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா எங்க ஜோயா வாயில எல்லாமே இருக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன், பரவாயில்ல ஜோயா கீழ இறங்கி வரத்துக்குள்ளயோ, முடிஞ்ச அளவுக்கு வீடு மட்டும் க்ளீனா பெருக்கி வச்சுட்டேன்னா, அவங்க எங்கன்னா உட்காந்துன்னு அவங்க சைலண்ட்டா படுத்துக்குவாங்க. வந்தோனே கூட அவ்வளோ மோட்டிவேஷனா அவங்க விளையாடலாம் மாட்டாங்க. சோகமா தான் இருக்குவாங்க. ஏன்னா இப்போ நான் விட்டுட்டேன்னா, இதெல்லாம் வந்து ஜோயா வாயில போயிட்டு கடிச்சுக்கின்னு போய் பெட்டு மேல உட்காந்து, சோஃபா மேல உட்காந்து அதெல்லாம் கச்சி சாப்பிட்டுன்னு இருக்குவா. அதனால கிச்சன்ல பரவாயில்ல, எந்த வேலை எப்படி போனாலும் பரவாயில்ல, வீடு மட்டும் க்ளீனா பெருக்கிட்டு எடுத்து வச்சுட்டேன்னா, எனக்கும் கொஞ்சம் ஏன்னா வாயிலா ஜீவன் இல்லைங்களா? அதுக்கு தெரியாது. அது சாப்பிட்ணுமா, சாப்பிடக்கூடாதான்னு சொல்லிட்டு. அதனால வந்து ஃபஸ்ட்டு வீடு க்ளீனா பெருக்கிட்டு, இந்த பெட்டு கவர், சோஃபா கவர்லாம் போட்டுவிட்டு, அவங்க பாட்டுக்கு அவங்க உட்காந்து எனக்கு இல்ல சோஃபா கவர் இந்த மாரி போட்டேன்னு வச்சுக்கோங்க, க்ளீனா படுத்துக்குன்னு அழகா தூங்கின்னு இருக்குவாங்க. ஒரு டிஸ்டர்பன்ஸே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். வீட்ல நாய் வளர்க்குறவங்க என்ன நெனச்சு நாய்ங்கள வளர்க்குறாங்கன்னு தெரியாது. ஆனா எங்க ஜோய்மா வந்து எனக்கு ஒரு தொல்லையும் குடுக்காது. என்னா ஒண்ணு விளையாடின்னு இருக்குவா. அது ஒரு மோட்டிவேஷனா நம்மளுக்கு இருக்கும். நம்ம கூட யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஹாப்பினஸ் நம்மளுக்கு இருக்கும். அந்த பாட்டிலுங்களெல்லாம் வந்து கழுவி அந்த பக்கம் வச்சிருக்கிறேன். தண்ணியெல்லாம் கொஞ்சம் இருந்த பிறகு எல்லாமே திரும்ப வந்து கொண்டுன்னு போயிட்டு எந்தெந்த இடத்துல இருந்துச்சோ அந்த இடத்துல வச்சுருவேன். எத்தனை பேர் வந்துட்டு அந்த மசாலா எடுத்து இப்போ வந்து மசாலா வந்து ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து நான் வேறு பேப்பரில் கொட்டியோ கிண்ணத்தில் கொட்டியோ சும்மா அந்த சாமான்களை அழுக்கு பண்ண விரும்பலை. டைட்டாக மூடி போட்டு நான் இந்த மாதிரி வீடியோ ஒரு வாட்டி ஷேர் பண்ணியிருக்கிறேன். அப்படியே வச்சு அப்படியே வாஷ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா வந்து தண்ணி அது உள்ளே போகாத அளவுக்கு க்ளீனாக அது கீழே கொட்டாத மாதிரி தேய்ச்சி 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 கழுவி அப்படி அப்படியே நீட்டாக நிற்க வச்சிட்டோம்னா அந்த தண்ணி எல்லாம் ஸ்டெயின் ரொம்ப அழுக்காகிறது கடுகு பாட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீட்டில் வேணால் போய் எடுத்து பாருங்கள். ஏன்னா நம்ம கடுகு வந்து டெய்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஈர கையோடு இருக்குவோம், இல்லை கொத்தமல்லி கழுவி போடுவோம். டக்குன்னு நம்ம கண்டிப்பாக கடுகை தான் ரொம்ப டச் பண்ணுவோம். அது வந்து அது மேலே ரொம்ப ஜிகிடு மாதிரி இருக்கும். அதனால் நான் ஒன்று கழுவ மாட்டேன். வாரத்தில் ஒரு நாள் இல்லை 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி எப்படி இருந்தாலும் எப்படி நான் பார்த்த டைம் செட் பண்ணிக்கின்னு நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வேலை ரொம்ப இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து அந்த பாட்டிலெல்லாம் வந்து ஈஸியாக கழுவிடுவேன். ரேஷனுங்க ஃபுல்லாக வாங்கும்போதோ, ஃபுல் டப்பாவில் எல்லாத்துலேயும் பாதி பாதி ஆயிடுச்சுன்னா, அப்போ எல்லாத்தையும் எடுத்து போட்டு
வாஷ் பண்ணுவேன். இப்போ வந்து அதில் ஃபுல் ரேஷன் அந்த டப்பாங்கள எல்லாம் மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், பட்டை, லவங்கம் எல்லாமே ஃபுல்லாக இருக்கிறத தொட்டு மேலே மட்டும் வாஷ் பண்ணி ஒரு டைட்டாக ஒரு டவுலில் துடைச்சி திரும்ப இருந்த இடத்துல நான் கொண்டு போய் வச்சுட்டு கிச்சன் வந்து சஜ்ஜா இது இல்லைங்களா, இது வந்து க்ளீனாக மெயின் வந்துட்டு நம்மளுக்கு வந்து பாத்ரூமு, ஷிங்க்கு ரொம்ப க்ளீனாக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு எந்த நோய் நொடி வரக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஷிங்க்கு, நம்மளோட பாத்ரூம் வந்து ரொம்பவே க்ளீனாக இருக்கணும். யார் வீட்டுக்கு போனாலும் சரி, டக்குன்னு டாய்லெட் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா நம்மள வரும்போது திட்டின்னு தான் வெளியே வருவாங்க. "என்ன மாரி வச்சுக்குது பார்த்தியா, என்ன மாரி இருக்குது வீடு, இந்த மாரி வீடெல்லாம் நம்ம எப்படி வைக்குவோம்?" நம்ம ஆசைக்கு வீடு கட்டிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு நம்ம நல்லா உபயோகம் பண்ணணும். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து கிச்சன் சஜ்ஜாவும் முடிஞ்சிச்சு. வீடெல்லாம் பெருக்கியாச்சு. நீங்களே பார்த்தீங்க. சோஃபா கவரெல்லாம் மாற்றியாச்சு. துணியெல்லாம் மடித்து வச்சாச்சு. கட்டில் மேலே இருக்கிற பெட்டு கவர் எடுத்துகிட்டு வேறு பெட்டு கவர் போட்டாச்சு. சமையலும் ரெடியாக இருக்குது. நான் நெக்ஸ்ட்டு எந்த வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. லாஸ்ட்டாக போயிட்டு டாய்லெட் கழுவிட்டு நான் குளித்தேன்னா இந்த நாள் வந்துட்டு 11:00 என்னோடய வேலை வந்து முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக சர்ப்பு போட்டு மெயின் வந்து இந்த இடத்துல நம்ம பட்டன் அந்த ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, நீங்கள் போனாலும் இப்போ நான் போனாலும் எங்கள் வீட்டுக்கார் போனாலும் எங்கள் பசங்க போனாலும் அந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணினே தான் இருக்குவாங்க எப்போ பார்த்தாலும். டாய்லெட்டுக்கு போனால் கூட ஃபுல்லாக தண்ணி வந்து எங்கள் வீட்டில் வந்து பழைய வீட்டில் வந்து இந்த சைடில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி பட்டன். அது வந்து டாய்லெட்டுக்கெல்லாம் போனோம்னா சும்மா டக்குன்னு இறக்கிட்டு மேலே தூக்கிட்டோம்னா கொஞ்சமாக தண்ணி போகும். நிறையா வந்து 5 லிட்டர்ஸ், அது எவ்வளோ லிட்டர்ஸ்ன்னு தெரியல, அவ்வளோ லிட்டர்ஸ் வந்து தண்ணி வந்து ரொம்பவே வேஸ்ட் ஆகும். இதில் வந்து ப்ரெஸ் பண்ணோன்னா ஃபுல்லாக தண்ணியே வெளியே அவுட் ஆகிடுது. எங்கள் வீட்டுக்கார் டாய்லெட் போயிட்டு வரும்போதெல்லாம் திட்டினே இருக்குவார். "எவ்வளோ தண்ணி போகுதுடி, டாய்லெட் போயிட்டு வந்தால் கூட எவ்வளோ தண்ணி போகுது." கிட்டத்தட்ட அது 10 லிட்டர்ஸாக தெரில எனக்கு. நம்ம நெக்ஸ்ட்டு வாங்கும்போதும் இந்த மாதிரி இந்த சைடில் கிளிப்பு மாதிரி ஒன்று இருக்கும். இப்படி ப்ரெஸ் பண்ணால் அது போகும். அது நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேணாம். டக்குன்னு மேலே தூக்கிட்டோம்னா அது எவ்வளோ தண்ணி போனோமோ அவ்வளோதான் தண்ணி போய் மீதி பாதி தண்ணி வந்து அந்த ஷிங்க்குக்குள்ளவே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து ஃப்ரெஷ் பண்ணணும் ஃபுல்லாகவே வெளியே வந்து ஃப்ரெஷ் ஆகிடுது. டாய்லெட் போகும்போது மட்டும் தான் சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் வந்து பாத்ரூம் வந்து இந்த டாய்லெட் வந்து நாங்கள் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷம் கிட்ட ஆகப்போகுது. இது வரலும் புது டாய்லெட் இந்த பேஷன் வந்து புதுசாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணினே இருக்கிறேன். இது வரல நீங்களே பார்த்தா தெரியும். அந்த அளவுக்கு நான் மெயின்டைன் பண்ணினே இருக்கேன். உடம்பே சரியில்லைனா கூட பரவாயில்ல. டாய்லெட் வந்து எப்போ பார்த்தாலும் நான் சும்மா டாய்லெட் போயிட்டு வந்தால் கூட எங்கன்னா கெளிஞ்சிருந்துச்சுன்னா டக்குன்னு ப்ரஷ் எடுத்து தேய்ச்சி கீச்சி நானே கழுவிடுவேன். ஒரு வாட்டி வீட்டுக்காருக்கு செய்கிறேன்னு நான் வேண்டான்னிடுவேன். இந்த வேலையெல்லாம் வந்து